ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எங்கள் கப்பீஸ் குட்டி வந்து குட்டி போட்டிருக்கு. நாங்கள் அப்புறம் இத்தனை நாள் அதை ஒரு தொட்டியில் வச்சுருந்தோம். சரி, அந்த தொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குன்னு இன்றைக்கி நாங்கள் ஒரு வேறு தொட்டி மாற்றலாம்னு சொல்லி குட்டியெல்லாம் எடுத்து ஒரு தனியாக பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வேணுங்கிற கல், கொஞ்சம் மண் அதில் இன்னொரு தொட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கடை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தொட்டிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் இப்போ மண் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொளிச்சு விளையாடணுமா இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் பரப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்து தொட்டிலேருந்தும் கொஞ்சம் எடுத்தேன், அதனால் சரி கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் குட்டீஸுக்கெல்லாம் கொஞ்சம் உருட்டி விளையாடுறதுக்கு 2 கோலி குண்டு போட்டுக்கலாம். 2 ஒளிஞ்சு விளையாட 2 பெரிய கல் போட்டுக்கலாம். அப்புறம் இது என்ன கலரு, ஆரஞ்சு கலர் கல்லும் மிக்கி மவுஸ் எல்லோ கலரு. நெக்ஸ்ட்டு ரோஸும் க்ரீனும். நெக்ஸ்ட்டு ப்ளூ அண்ட் எல்லோ. நெக்ஸ்ட்டு என்ன கலரு, ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் கல்லெல்லாம் போட்டாச்சு. இனியா அப்படியே எடுத்து அந்த சங்கு போட்டுக்கலாம். அச்சோலி விளையாடணுமா இல்லையா. அப்புறம் பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு கப்பீஸ் குட்டிக. அதில் அப்படியே அழகாக அந்த பாட்டுக்குள்ளே இறக்கிடலாம். ஜாலியாக இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்டில் கப்பீஸ் குட்டி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக டேங்க் வச்சுருக்கோம். ஆனால் எந்த ஃபிஷ்ஷுமே குட்டியோ முட்டையோ போட்டதில்லை. போடுமோ என்னமோ அதிலே பிடிச்சி சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி தான் என் பையன் சொன்னாமா, இந்த கப்பீஸ் குட்டி போடும்மா அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரியே குட்டி போட்டிருக்கு. அதில் ஒரு 10, 18 குட்டி போட்டிருக்கு. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அப்படியே விளையாடுறது, அதுக்கு பார்த்துட்டே இருக்கலான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.